ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு டிவி நிகழ்ச்சியில் உங்கள் சந்திப்புகளே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக நன்மை நாளாக அமைவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மகிமை டிவி பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு இனிய செய்தியை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். வருகிற மாதத்திலிருந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு மகிழலாம். தயவு செய்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஆண்டோடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை முன்வைக்கிறேன். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. எத்தனை அற்புதமான ஆண்டோடைய வார்த்தை பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அசையாதபடி காக்கிறவர், அசையாதபடி காக்கிறவர். எந்த சூழ்நிலை அசைக்க முடியாது. இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 46ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்போது வேத வசனம் சொல்கிறது, பூமி நிலை மாறினாலும், சமுத்திரத்திலே சாய்ந்து போய் விழுந்தாலும். பூமி நிலை மாறுமா? அப்படி நிலை மாறினாலும், ஓடுகின்ற பூமியானது, நிலைத்திருக்கிற பூமியானது நிலை மாறி தடுமாறி போனாலும், அடுத்து சொல்கிறது, இதன் பெருக்கினாலே மலைகள் ஒருவளை சாய்ந்து போனாலும், அதனால் ஜலங்கள் பொங்கி பர்வதங்களை நிரப்பினாலும். எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன் பாருங்கள். பூமி நிலை மாறினாலும் நிலம் மாறுமா? மாறாது. மலை போல இருக்கிறத சாஞ்சு போகுமா? போகாதுங்க. அதோடு மாத்திரமல்ல, ஜலங்கள் தண்ணீர் பொங்கி பர்வதங்களெல்லாம் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். வேதவசனம் சொல்கிறது, அது நடுவிலே கர்த்தர் இருக்கிறார், அது அசையாது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் கொடுக்கிற ஒரு உத்தரவாதமான ஒரு நம்பிக்கை. அருமையானவர்களே, இந்த சங்கீதம் 46 மிக அற்புதமான ஒரு சங்கீதம் என்பதை முதலாவது உங்கள் நினைவுக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். என்ன சங்கீதம்? இந்த சங்கீதம் 42லிருந்து 72 வரை எசேக்கியா ராஜாவும் யோசியா ராஜாவும் இந்த சங்கீதங்களெல்லாம் தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள் என்று வேத சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, இந்த சம்பவம் எப்படி நடைபெறுகிறது? அது நடுவிலே கர்த்தர் இருக்கிறார், அது அசையாது என்று சொல்லுகிறானே. என்ன நிலைமையிலே சொல்லுகிறார் என்று சொன்னால், யோசபாத் வாழ்ந்த நாட்களில் 2 நாளாகவும் 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் என்று தெரிகிறது அல்லவா? யோசபாத்தின் நாட்களிலே ஒரு பெரிய நெருக்கடி வருகிறது. அசிரிய ராஜாவும் அமோனியரும் மற்றும் சில ராஜாக்களும் சேர்ந்து யூதேயாவில் உள்ள பட்டணங்களெல்லாம் சிறைபிடித்து வருகிறார்கள். கிறிஸ்துவுக்கு முன் கிட்டத்தட்ட அது நடைபெற்ற காரியங்கள் ஒருவேளை 750-800 ஆண்டுகளுக்குள்ளே நடைபெற்ற ஒரு சம்பவங்களாக இருக்கலாம். அங்கே எல்லா ராஜாக்களும் ஒன்று திரண்டு யூதேயாவில் உள்ள பட்டணங்கள் எல்லாம் பிடித்து ஒன்றன் பின் ஒன்றாக பிடித்து கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது எருசலேமை நெருங்கி வருகிறார்கள். பட்டணம் எதிரிகளினால் சூழப்பட்டு இருக்கிறது, போவதற்கு வழியே இல்லை. எல்லாரும் சொல்கிறாங்க, லட்சத்திற்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்களோடு வந்திருக்கிறார்களே, மீள முடியாது, நம்மால் தப்பிக்க முடியாது என்ற சூழ்நிலையில்தான் இந்த பாடலை அவர்கள் எழுதுகிறார்கள். என்ன எழுதுகிறார்கள்? கர்த்தர் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அசையாது. நண்பர்களே, வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள், மீள முடியாத திருப்பங்கள், இருண்ட காலங்கள் உன்னை சூழ்ந்திருக்கிறதோ, அப்பொழுது எழுதப்பட்ட பாடல் தான் சங்கீதம் 46. கர்த்தர் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. நீ உலகத்தில் சாத்தான் எல்லா விதத்திலும் அசைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுவான். பாருங்களேன், எங்கெல்லாம் நமக்கு வசதி வாய்ப்புகள் இருந்ததோ அந்த வாய்ப்புகளெல்லாம் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் ஒருவேளை உருவாகியிருக்கலாம். மனம் தளர்ந்து போகாதீர்கள், மனம் கலங்காதிருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அசையாது. உன்னை யாரும் அசைக்க முடியாது. ஒருவேளை சூழ்ந்திருக்கலாம், எருசலேம் நகரை சுற்றிலும் அவள் சூழ்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். உனக்கு உதவுகிற ஒருவர் உண்டு, உன்னை மீட்டெடுக்கிற ஒருவர் உண்டு, உன் கரத்தை பிடித்திருக்கிற ஒருவர் உண்டு. அது என் ஆண்டவராகிய கர்த்தர். அவர் சொல்லுகிறார், நீ அசைக்க முடியாதப்பா, அசைக்க முடியாது, அசைக்க முடியாது. கர்த்தர் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. எனக்கு அருமையானவளே, ஆங்கில மொழிபெயர்ப்பு சிலவற்றிலும் மூல பாஷையிலும் கர்த்தர் அவளோடு கூட இருக்கிறார். He is within her.
God is within her என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவளோடு இருக்கிறாள். ஏன் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையை அசைக்க முடியாது சொன்னால், எருசலேம் நகரமானது அந்நாட்களில் அதை ஒரு பெண்ணுக்கு ஒப்பாக அல்லது ஆண்டோடைய மணவாட்டிக்கு ஒப்பாக நிழலிடப்பட்ட ஒரு காரியங்கள். கர்த்தர் அது நடுவில் இருக்கிறார் என்பது மூல பாஷையிலே God is within her, அவளோடு கர்த்தர் இருக்கிறாள், அந்த பெண்ணோடு கர்த்தர் இருக்கிறாள். ஒரு உறவு முறையை சொல்லுகிறார்கள். இன்றைக்கு எனக்கு அருமையானவர்களே, உன் வாழ்க்கை யாராலையும் அசைக்க முடியாது. நிறைய உன்னை பார்த்து சேலஞ்சு பண்ணியிருக்கலாம். உன் வாழ்க்கை நின்று போகும், உன் வாழ்க்கை ஒளிஞ்சு போகும், இதோட முடிய போகுது, என்னெல்லாம் உன்னை சேலஞ்சு பண்ணியிருக்கலாம். நீ பயப்படம் கலங்கவும் வேண்டாம். ஆண்டவர் நாளே ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். நீ அசைய மாட்டாயப்பா. எது எப்படியானாலும் சரி, உன் வாழ்க்கை அசைத்து பார்க்க முடியாது. ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன். உனக்கும் எனக்கும் உள்ள உறவு சாதாரண உறவு அல்ல. ஒரு கணவன் மனைவிக்கு உள்ள உறவு போல, ஒரு குடும்ப உறவு போல நான் உன்னோடு வைத்திருக்கேன் என்று சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளை, மகிழ்ந்து கழிகூறு. இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறவர். அவர் சொல்லுகிறார், அவளோடு நான் இருக்கிறேன். God is within her. ஆகவே அவள் அசைக்க முடியாது, அவளை தொடங்க முடியாது. not be shaken, அசைக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய உறவிலே நீ இருக்கிறாயா? ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பரிசுத்த நகரமாகிய எருசலேமை சொல்லும் பொழுது, பின் எசேக்கியாவின் தீர்க்கதரிசி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து பாருங்கள். அவன் சொல்கிறான், அந்நாள் முதற்கொண்டு அந்த நகரம் யெகோவா ஷம்மா எனப்படும். யெகோவா ஷம்மா என்றால் கர்த்தர் அங்கே பிரசன்னமாகி இருக்கிறார். The Lord's presence is there. The presence of the Lord is there. இன்றைக்கு நான் சொல்கிறேன், உன்னை யாரும் தொட முடியாது. காரணம், உன்னோடு கர்த்தர் இருக்கிறார், உன்னோடு தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் உன்னோடு இருக்கிறபடினால் யார் உன்னை தொட்டு பார்க்க முடியாது. Praise the Lord. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். We are so precious to God. தேவனுடைய சமூகத்தில் விலையேறப்பட்டவர்கள். சரத்தில் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் கண்ணிமை. வேறு எதோ வேணாலும் ஈஸியாக டச் பண்ணிடலாம், ஆனால் அதை தொடுவது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் ஒரு கண் இமை போல உன்னை பாதுகாத்துக் கொள்கிறேன். யெகோவா ஷம்மா சொல்கிறார், உன் நடுவிலே நான் இருக்கிறேன், உன்னை யாரும் தொட முடியாது. இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறாரா? நீங்கள் தேவனுடைய ஆலயம், நீங்கள் தேவனுடைய ஆலயம், பரிசுத்தாவுடைய கூடாரமாக இருக்கிறீர்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம், நீ அழிந்து போவாய் என்று சொல்லி வரலாம், பல காரியங்களை சொல்லலாம். நான் சொல்கிறேன், கர்த்தர் அது நடுவில் இருக்கிறார். அது அசையாது, அது அசையாது, அது அசையாது. அருமையானவர்களே, உன் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்த, உன்னை சமாதானப்படுத்த கர்த்தர் நடுவிலே உண்டு, கர்த்தர் நடுவிலே உண்டு. அதை முதலாவது மனமகிழ்ச்சியாக கொள்ள வேண்டும். நான் ஒரு விசுவாசி, தேவனுடைய பிள்ளை, நானுடைய மணவாட்டி, ஆண்டவருடைய உறவிலே இருக்கிறவன். எருசலேம் நகரை போல என் தேவன் என்னை உலாவிக் கொண்டு இருக்கிறார். ஆகவே யாரும் என்னை தொட முடியாது, எந்த சூழ்நிலை என்னை தொட முடியாது, எந்த இக்கட்டுகளும் என்னை தொட முடியாது. கர்த்தருக்கும் எனக்கும் உள்ள உறவு இரத்த சம்பந்தப்பட்ட உறவு. அந்த உறவிலிருந்து என்னை பிரிக்க முடியாது என்ற ஒரு தைரியமும் சமாதானமும் உன் உள்ளத்திலே வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு அருமையானவன், யோசித்து பாருங்கள். எவ்வளவு அருமையான உறவை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கார். நீங்கள் உங்களுடைய அல்ல என்பதை அறிவீர்களா என்று வேதவசனம் சொல்கிறது. நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. என்றைக்கு ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தோமோ அன்றைக்கு கர்த்தர் உங்களை விலைக்கிரயமாக கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக மாறியிருக்கிறீர்கள். நீ உனக்கு சொந்தம் அல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தம் அல்லவே என்று சொல்லி பக்தன் அழகாக பாடுகிறான். நீ உனக்கு சொந்தமானவன் அல்ல, கர்த்தருக்கு சொந்தமானவன். கர்த்தருக்கு சொந்தமான தேவனுடைய பிள்ளையை தொடுவதற்கு எந்த சாத்தானுக்கும் அதிகாரம் கிடையாது. யெகோவா ஷம்மா, தேவன் அங்கே இருக்கிறான், தேவ பிரசனம் அங்கே இருக்கிறது. ஆகவே தான் சொல்கிறது, அது நடுவிலே கர்த்தர் இருக்கிறார். ஆங்கிலேய மொழிபெயர்ப்பு சொல்கிற அல்லவா, மூல பாஷை சொல்கிற அல்லவா, அவளோடு கர்த்தர் இருக்கிறார், அவளோடு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சேர் மை பிரதர், சந்தோஷப்படு சகோதரா, சந்தோஷப்படு சகோதரி. இந்த நாளிலே கர்த்தர் முதலாவது உனக்கு சொல்கிறது, எந்த மலைகள் விலகினாலும், எந்த பர்வதங்கள் விழுந்து போனாலும், எவ்வளவு ஜலங்கள் பொங்கி வந்தாலும் உன்னை நெருங்க முடியாது. கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல,
இதற்கு முந்தின வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், ரொம்ப அழகாக சொல்லுதுங்க. என்ன சொல்கிறான்னா, எவ்வளவு பிரச்சனை சொல்லிட்டு போகும்போது நமக்கு ஒரு நதி உண்டு, நமக்கு ஒரு நதி உண்டு. we have a river. நமக்கு ஒரு நதி உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் துயரங்கள் வரும்பொழுது, தொல்லைகள் வரும்பொழுது நம்மை விட்டு ஓடுகிறவர்ல நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். அது தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். உனக்கும் எனக்கு ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கிறது. என்ன சொல்கிறது தெரியுமா? தேவனுடைய ஆவியினாலே இணைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய வல்லமையினாலே இணைக்கப்பட்டவர்கள். யூ ஆர் கனெக்டட் வித் தி ஹோலி பிரசன்ஸ், யூ ஆர் கனெக்டட் வித் தி ஹோலி சிட்டி. தேவனுடைய நகரத்தோடு, தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தோடு இணைக்கப்பட்டவள் என்பதை நினைவு கூற வேண்டும். அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானோரை பற்றி சொல்லும் பொழுது, சத்திய ஆவியானவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 20 வாசித்து பாருங்கள். அவர் சொல்லுகிறார், நீங்களோ அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நான் மறுபடியும் உங்களிடத்திலே வருவேன், உங்கள் சந்தோஷத்தை ஒருவராலும் எடுத்துக்கொள்ள முடியாது என்று யோவான் 16ஆம் அதிகாரம் 20 23 வசனங்கள் வரை சொல்லுகிறது. தேவன் நமக்கு கொடுக்கிற சந்தோஷத்தை யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது, எந்த சூழ்நிலையும் எடுத்துக்கொள்ள முடியாது. உலகத்தில் யாரும் தொடுவதற்கு வல்லமை இல்லை. உனக்கு எதிராக எதிரிகள் வரட்டுமே, பிரச்சனைகள் வரட்டுமே, நெருக்கங்கள் வரட்டுமே. அழகாக ஏசாயா தீர்க்கதரிசி 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லுகிறான் அல்லவா, வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது, வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது, சத்துரு எவ்வளவுதான் பயங்கரமாய் உனக்கு எதிராக வந்தாலும் அது உன்னை நெருங்க முடியாதப்பா, உன்னை தொட்டு பார்க்க முடியாது. ஏனென்றால் கர்த்தர் நடுவில் இருக்கிறார். உன்னுடைய தொடர்பு சாதாரண தொடர்பு அல்ல, சர்வலோகத்தோடு நீ தொடர்பு கொண்டிருக்காய். ஹல்லேலூயா, சர்வலோகத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கிறாய். சமூகத்தில் 2 நாடுகளுக்கு யுத்தங்கள் நடைபெறும் பொழுது பல காரியங்களை யோசித்து 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 பார்த்தால் நம்ம போகிற இடத்தெல்லாம் சீக்கிரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்களே. எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க? கடைசியாக ஒரு பெரிய சேட்டலைட் வைத்திருக்கிற ஒரு முகாமை கண்டுபிடிக்கிறார். அதை வான் படைகள் போய் சுக்குநூறு ஆக்கிறது. ஆனாலும் அடித்து நொறுக்கின பிறகு கூட அதற்கென்று ஒதுக்கப்பட்ட சேட்டலைட் சிக்னல் வந்து கொண்டே இருக்கிறதாம். ஆனால் வெளியே போவதற்கு அவுட்புட்டிங் இல்லை. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, அந்த டிஷ்ஷை எவ்வளோதான் நொறுக்கினாலும் இந்த கம்யூனிகேஷன் எரர் தான் வருதே தவிர அந்த நிகழ்ச்சிகளை தொடர்பை துண்டிப்பது மிக கடினமாக இருந்தது. புகழ்பெற்ற அமெரிக்க விஞ்ஞானிகளோடு அசந்து போனார்கள். இவ்வளோ பெரிய கம்யூனிகேஷன், ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன், சேட்டலைட்டோட மூவ் ஆகிற அந்த கம்யூனிகேஷனை வைத்திருக்கிறார்களே. அதை பார்க்கணும் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இந்த மனுஷன் பண்ணின, சைனாக்காரன் பண்ணின இந்த சேட்டலைட்டோட தொடர்பு இவ்வளவு வல்லமையாக இருக்குமானால் இதை காட்டிலும் 1000 மடங்கு வல்லமையுள்ள தொடர்பை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார் பரிசுத்த ஆவியின் மூலமாக. நீங்கள் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து தேவனை துதிக்கும் பொழுது, பல பல பாஷைகளை பேசும் பொழுது, தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்படும் போது, யூ ஆர் கனெக்டட் வித் தி ஹோலி பிரசன்ஸ், யூ ஆர் கனெக்டட் வித் தி ஹெவன்லி பிரசன்ஸ். பரலோக வல்லமையினாலே நீங்கள் நிரப்பப்படுகிறீர்கள். உங்களை எதுவும் சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் அது நடுவில் இருக்கிறார். அது அசையாது, அசையாது. ஏன் அசைக்க முடியாதுன்னா, முதலாவது அந்த பட்டணமானது அன்றைக்கி யோசபாத்துக்கு சொல்லப்பட்டு, இந்த பட்டணம் சாதாரண பட்டணம் இல்லை, அவருக்கு மனைவியாக உரிமை சொத்தாக மாற்றப்பட்ட பட்டணம், யாரும் தொட முடியாது. 2வது சொல்கிறான், நமக்கு ஒரு நதி உண்டு. எருசலேம் நகருக்கும் தேவனுக்கும் பரலோகத்துக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த கனெக்ஷன் யாராலையும் கட்டு பண்ண முடியாது. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் சந்தேகமாக இருக்கிறதா? இந்த புயல் என்ன தாக்கின்னு நினைக்கிறியா? இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு, இனிமேல் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ முடியாதுன்னு நினைக்கிறியா? பலவிதமான பூகம்பங்கள் வருகிறது, இது எப்படி ஆகும் என்று சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிறாயா? கர்த்தர் நாளிலே உன்னோடு அவர் பேசுகிறார், உன்னோடு அவர் பேசுகிறார். அது நடுவிலே கர்த்தர் இருக்கிறார், அசையாது. என் அன்பு சகோதரா, நீ அசைய முடியாது. என் அன்பு சகோதரி, உன்னை அசைத்து பார்க்க முடியாது. ஒரு இடத்திலிருந்து உனக்கு மாறுதல் கொண்டு வர வேண்டும் என்று பலவிதமாய் முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா? இவனுக்கு எப்படியா டிரான்ஸ்ஃபர் கொடுத்தா எல்லாம் உதவும் ஒழிஞ்சு போகும்னு நினைக்கிறாங்க.
அவன் குடும்பமே ஒழிஞ்சு நினைக்கிறாங்க. கர்த்தர் முன்னோடு கூட பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், அது நடக்காது மகனே. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது என்று கர்த்தர் சொல்லி கொண்டு போகிறார். ஹல்லேலூயா! எத்தனை அற்புதமான தேவன் பாருங்கள். கர்த்தர் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதோடு மாத்திரமல்ல அருமையானவர்களே, இன்னும் கொடுக்கிற ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய சமாதானம் என்னவென்று சொன்னால், 6ஆம் வசனத்தை பார்ப்பினானால் கர்த்தர் தம்முடைய சத்தத்தை முழங்க பண்ணுகிறார். His voice, the voice of the Lord. கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம் அற்புதமானது. யோவான் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாயிருந்தது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது என்று யோவான் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் சொல்லுகிறது. உனக்குள்ளே இருக்கிற அந்த வார்த்தையானது உனக்குள்ளே அசையாதபடி காக்க வல்லமை உள்ள, கிருபை உள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. You are living under the word of God. You are living under the promise of God. தேவனுடைய வாக்கு தத்தத்தின்படி நீ நடந்து கொண்டு இருக்கிறாய். Praise the Lord. தேவனுடைய திட்டத்தின்படி நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். ஏதோ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நீங்க வாழலைங்க. தேவனுடைய பிள்ளையாக நீ மறுபடியும் பிறந்து ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவினுடைய நிறைவை பெற்றிருப்பாயனால் இன்றைக்கு சவாலாக சொல்லுகிறேன், உன்னை யாரும் ஒழிக்க முடியாது, யாரும் ஒழிக்க முடியாது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையின்படி அழிவுள்ளவற்றினால் அல்ல, அழியாததும் மாசற்றதும் என்றென்றைக்கும் நிலை நிற்கிறதுமான தேவனுடைய வார்த்தையினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள் என்று 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆகவே உன்னை யாரும் அசைக்க முடியாது. நீங்க கலங்கி கொண்டு இருக்கிறியா? கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறியா? பிரச்சனையில் இருக்கிறியா? ஐயா, எனக்குள்ளே உருவாக்குற வார்த்தை இருக்குது. ஆண்டவர் சொன்னால் போதுங்க, உலர்ந்த எலும்புகளை உயிரடை செய்தது போல உலர்ந்து போனவுடைய வாழ்க்கை உயிரடை அவரை செய்ய முடியும், உயிரடை செய்ய முடியும், உயிரடை செய்ய முடியும். ஆண்டோடைய வார்த்தையுடைய விசேஷித்த வல்லமை, அது உயிர்ப்பிக்கிற வல்லமை. எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் உன்னை உயிர்ப்பிக்க தேவனால் முடியும், உன்னை உருவாக்க தேவனால் முடியும், ஒன்றுமில்லாத நிலைமையில். ஆகவே தான் கொரிந்தியர் ஆக்கியோன் எழுதும் பொழுது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறான், இருளிலிருந்து வெளிச்சத்தை தோன்ற பண்ணின தேவன் உங்களிலே பிரகாசிப்பார்னு சொல்லு. இருளிலிருந்து நீ வாழ்க்கை இருளாக இருக்கலாம், ஒரு ஃபியூச்சருக்கான ஒரு அறிகுறியும் இல்லாமல் இருக்கலாம். எனக்காவது எதிர்காலமாவது நான் எப்படி வாழ போகிறேன் ஐயா? நான் ரொம்ப வித்தியாசமான ஒரு மனுஷன், எனக்குன்னு ஒரு எதிர்காலம் இல்லை என்று கலங்கி கொண்டு இருக்கிறாயோ? கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார், உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. ஏனென்றால் உனக்குள்ளே இருப்பது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை யாரும் அழைக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அங்கே சொல்கிறது சங்கீதம் 29 பாருங்கள், கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, லெபனோனில் உள்ள கேதுரு மரங்களை முறிக்க 2 மென்ஷன் பண்ணுறாரு. உலகத்தில் லெபனோனில் உள்ள கேதுரு மரம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. நம்ம ஊரில் தேக்கு மரம்னு சொல்லலாம், அதோட ஸ்ட்ராங்கானது, ஹைட்டாக இருக்கும். அதை முறிக்கிறது ரொம்ப கஷ்டம், பல வருடங்களானது. ஆண்டவர் கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. நீங்கள் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, இந்த கேதுரு மரங்கள் என்பது எமோரியர்களை ஒப்பிட்டு சொல்ல விடுறது. கேதுரு மரங்களைப் போல இந்த எமோரியர்களை உனக்கு கீழாக கொண்டு வந்தனே. எமோர் அந்த நாட்களை 7 அடி 7.5 அடி இருப்பாங்களாம். அவங்கள வெட்ட முடியாமல் பிடிச்சிட்டு வந்து முட்டங்கால் போட வச்சு தான் இஸ்ரேல் ஜனங்கள் வெட்டினாங்களாம். அவ்வளோ பயங்கரமானவங்க. ஆனால் இன்றைக்கி உன் வாழ்க்கையில் சில பெரிய பெரிய மனிதர்கள் இடையூறுகளாய் நின்று உன்னை ஒழித்து விடுவேன் என்று சொல்லுகிறார்களா? கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அன்புக்குரிய சகோதரா, இந்த சங்கீதத்தை 46 சொல்லிட்டு போனால் ஒரு நாளில் முடிக்க முடியாது, அரை மணி நேரத்தில் முடிக்க முடியாது, பல மணி நேரங்கள் ஆகிக்கொண்டு இருக்கும். ஆனால் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், பூமி நிலை மாறினாலும், பர்வதங்கள் சாய்ந்து போனாலும், ஜலங்கள் பொங்கி எல்லாமே மூழ்கி போனாலும் கர்த்தர் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. இன்றைக்கு அந்த நம்பிக்கையோடு அந்த வெளிச்சத்தோடு கர்த்தரின் நடுவில் இருக்கிறார். நான் அசைய முடியாது. கர்த்தனை பலப்படுத்த, என்னை வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று அவருடைய சமூகத்துக்கு நேராய் நீ கடந்து வருவாயா? உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை பலப்படுத்த, உன்னை வழி நடத்த கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். உன்னை ஒருபோதும் அவர் தள்ளாட விட மாட்டார்.
உன் கால்களை மான்களின் கால்களைப் போல மாற்றுகிற கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசுகிறார். அன்னைக்கு யோசபாத்தின் நாட்களிலே கலங்கி போனான். இத்தனை லட்சக்கணக்கான படைகள் வருகிறதே, நான் என்ன செய்வேன்? எங்கு போகிறேன்? என்ன செய்ய போகிறேன்? ஒரே ஒரு வார்த்தை தான், அமர்ந்துரு, அமர்ந்துரு. கர்த்தர் எப்பொழுதுமே எதிர்ப்புகள் வர வர, சூழ்நிலைகள் வர வர உன்னோடு பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை அதுதான், அமர்ந்துரு, பி ஸ்டில், அமர்ந்துரு. இந்த கடைசி வசனம் சொல்லுகிறவா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? அவரால் என்ன முடியும்? அவர் சொல்லுகிறார், உன்னுடைய மணவாளனைப் போல உன்னை நேசிக்கிறவராக, உனக்காக ஜீவனை கொடுக்கிறவராக நான் இருக்கிறேன். நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் தியங்குகிறாய்? நீ ஏன் வேதனையோடு இருக்கிறாய்? உன்னை உருவாக்க, உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய, உன்னை விடுவிக்க என்னால் முடியும் என்று சொல்கிறார். நீ ஏன் கலங்க வேண்டும்? நீ ஏன் கலங்க வேண்டும்? அதோடு மாத்திரமல்ல, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த மக்கள் பாடல் மூலமாய் சொல்கிறார்கள், நாம் சாதாரண மக்கள் அல்ல, தேவனுடைய பரலோக ராஜ்யத்தோடு தொடர்பு கொண்ட மக்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பண்ணுகிற ஆராதனைகளும், நீங்கள் தேவனை துதிப்பதும், தேவனை மகிமைப்படுத்துவதும் உங்களோடு நின்று போவதல்ல, பரலோகத்தின் தேவனிடத்திலே போய் சேருகிறது. உங்களுடைய தொடர்பு சாதாரண தொடர்பு இல்லை, சர்வ வல்லமுள்ள தேவனுடைய தொடர்போடு இருக்கிறீர்கள். உங்களை எப்படிங்க தொட்டு பார்க்க முடியும்? எப்படிங்க அசைக்க முடியும்? எப்படிங்க நிர்மூலமாக்க முடியும்? அவர் சொல்லுங்க, பரலோக தொடர்போடு இருக்கிறீர்கள். எத்தனை அற்புதமான ஒரு அனுபவம், எத்தனை ஒரு அற்புதமான அனுபவம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கிறது. எதையும் உருவாக்க, எதையும் மாற்றி அமைக்க அவர் தான் சொல்கிறான். தேவனுடைய வார்த்தையை சொல்லிவிட்டு, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம்ம உயர்ந்த அடைக்கலமானவர், சேனைகளின் கர்த்தர். இங்கே பாருங்கள், இல்லை லைனாக ஆண்டோடைய பேரை அப்படியே சொல்லிட்டு வர பார்க்கும்போது நமக்கு அசந்து போகிறோம். சேனைகளின் கர்த்தர், சாதாரணமானவங்கள் அல்ல, உங்களோடு இருப்பது சாதாரணம் அல்ல, சேனைகளின் த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட்ஸ். கர்த்தருக்கு எது சேனை? அவர் வானத்தை சேனையை மாற்ற முடியும், மழையை சேனையை மாற்ற முடியும், வெட்டுக்கிளிகளை சேனையை மாற்ற முடியும், உலகத்தை எல்லாத்தையும் சேனையை மாற்ற முடியும். அவரால் இன்னைக்கு உனக்கு நடைபெற வேண்டிய அற்புதத்தை தடை செய்ய முடியுமா? அடையாளங்களை தடை செய்ய முடியுமா? விடுதலையை தடை செய்ய முடியுமா? முடியவே முடியாது. ஆகவே தன் ஆணித்தரமாக சொல்லலாம், கர்த்தர் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. இன்றைக்கு அந்த நம்பிக்கையோடு தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே பிரவேசியுங்கள். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், ஜீவனுள்ள தேவன் என்னோடு இருக்கிறார், மகிமையின் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீதம் 46 சொல்கிறது, கலங்கி கொண்டிருந்த அந்த யோசபாத்துக்கு அங்கே பாடின பாடல்தான், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். யோசபாத்துக்கு ஒரு தேவன், உனக்கு ஒரு தேவன் அல்ல. யோசபாத்துக்கு விடுதலை கொடுத்த தேவன் உனக்கும் விடுதலை கொடுப்பார். எத்தனை பட்டணங்கள் பிடிபட்டு போனாலும், எத்தனை நகரங்கள் பிடிபட்டு போனாலும், எருசலேம் நகரை தொட்டு பார்க்க முடியாது, எருசலேமை தொட்டு பார்க்க முடியாது. அப்படி தொட்டு பார்த்தால் அவனுக்கு முடிவு வந்து விட்டது என்று அர்த்தமாம். எனக்கு அருமையானவளே, இன்றைக்கு உன்னை தொட்டு பார்க்கிறார்களோ? உன் பல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்களா? நீ எப்படிப்பட்டவனு பார்க்குறாங்களா? பயப்படாத. உன்னை நெருங்கி வர வர அவங்களுக்கே ஒரு பயங்கரமான ஓத்திர காலம் வந்து விட்டு என்பதை உணர்ந்து கொள். இன்றைக்கு கர்த்தர் அதைத்தான் உனக்கு சொல்லுகிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். கர்த்தர் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அது அசையாது. இன்றைக்கு ஆண்டவரே, அசையாத தேவன் என் வாழ்க்கையில் இருக்கிறேன். எருசலேம் நகருக்கு ஒரு தேவன் அல்ல, எனக்கும் அதே தேவன் தான், எனக்கும் அதே ஆண்டவர் தான். என் வாழ்க்கையும் யாராலும் அசைக்க முடியாது இந்த நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே வந்துப்பான். இந்த நாள் உன் கண்ணீரை துடைக்கிற ஒரு நாளாக இருக்கட்டும், உன் பிரச்சனைகளை மாற்றுகிற ஒரு நாளாக இருக்கட்டும். ஆண்டவராய் கர்த்தர் உன்னோடு இருந்து உனக்கு ஒரு ஜெயத்தை தந்து, உனக்கு ஒரு விடுதலை தந்து, உனக்கு ஒரு அற்புதத்தை தந்து உன் வாழ்க்கையை உயிர்ப்பிப்பார், வளமுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாற்றுவார். அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நாம் கடந்து வருவோமா? ஆண்டவரே, இந்த சங்கீதம் 46 மூலமாக அசையாது என்பதை திட்டவட்டமாய் சொன்னீரேன். நான் அடிக்கடி என் வாழ்க்கையை பற்றி நான் கலங்குறேன், வேதனையோடு இருக்கிறேன், வீட்டில் சண்டை போடுறேன். இந்த நிகழ்ச்சியை நான் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது வீட்டை அடிக்கடி குழப்பம். உன்னால் தான் பிரச்சனை, நீ உன்னால் உனக்கு வாழ தெரியல, உனக்கு ஜீவிக்க தெரியல, உன் வேலை சரியில்லை என்று உன்னை குழப்பி கொண்டு இருக்கிறாளோ, நீ தைரியமாக சொல், கர்த்தர் நடுவில் இருக்கிறார், நான் அசைய மாட்டேன்,
நான் அசைய மாட்டேன். பலர் நீ அசைந்து போவாய், உன் வாழ்க்கை வாழ முடியாது, உன் குடும்பம் சீர் பொருந்தாது, என்னெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்களா? அசைக்க முடியாது, உன்னை யாரும் தொட முடியாது. உன் நடுவிலே கர்த்தர் இருக்கார். நீ சாதாரணமானவன் தான், ஆனால் உனக்குள்ளே இருக்கிற தேவன் வல்லமையுள்ள தேவன். உனக்குள்ளே இருக்கிற தேவன் அதிகாரமுள்ள தேவன். உனக்குள்ளே இருக்கிற தேவன் பயங்கரமான தேவன். அதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அவர் ஜெகோவா ஷம்மா, லார்ட் இஸ் அட் பிரசன்ட். சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு உனக்கு நேராய் கடந்து வந்திருக்கிறார். இந்த இன்ப நாளிலே அந்த தேவன் நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். தகப்பனே, நீர் எங்களோடு இறங்கி வந்தீர், காரியங்களை செய்தீர். சங்கீதம் 46 கூறியிருக்கிறபடி கர்த்தரின் நடுவில் இருக்கிறேன் என்பதை திட்டவட்டமாய் அறிந்து கொண்டேன். காரணம், நான் தேவனுடைய உறவிலே இருக்கிறவன், என்னுடைய மனவாட்டியாய் அழைக்கப்பட்டவன். அதோடு மாத்திரமல்ல, என்னுடைய தொடர்பு சாதாரண எம்எல்ஏ எம்பி தொடர்பு அல்ல, ஒரு மினிஸ்டர் தொடர்பு இல்லை, வானத்தையும் பூமியும் ஆளுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனோடு தொடர்பு கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை இல்லை. இந்த அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவனுடைய வார்த்தையானவர் எனக்குள்ளே இருக்கிறார். நான் சாதாரணமான அல்ல, சேனைகளின் கர்த்தர் எனக்கு பலத்த துருகமாய் அவர் இருக்கிறார். நான் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. என்னை யாரும் தொட்டு பார்த்தால் அவருடைய வாழ்வில் அழிவு வந்துவிடும். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளில் ஆண்டவை நோக்கி பார்ப்போமா? இந்த நாள் ஒரு விடுதலை நாளாக இருக்கும். அவர் நோக்கி நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக தகப்பனே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. ஐயா, யோசபாத்தின் நாட்களிலே எருசலேம் நகரை முற்றுகையிட்டு ஆசிரிய இராணுவர்கள், அம்மோனிய புத்திரர்கள் எல்லாரும் திரண்டு வந்தார்கள், லட்சக்கணக்கில் சேனைகளோடு. அந்த குட்டி பட்டணமாக எருசலேமில் நீங்கள் சொன்னீங்க, இது சாதாரணமான எருசலேம் நகரம் அல்ல, கர்த்தர் அது நடுவில் இருக்கிறார். God is within her. அவளோடு கர்த்தர் இருக்கிறார் என்று மனவாட்டி உறவை காண்பித்து ஒரு அற்புதத்தை செய்தது போல இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற மக்கள் ஒரு உணர்வடையட்டும். நான் சாதாரணமான அல்ல, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர், என் மேலே படர்ந்த நேசருடைய கொடியே என்று உணர்ந்து கொள்ளும்படியாய் அனுக்கிரகம் செய்வீராக. தகப்பனே, எங்கள் தொடர்பு சாதாரண தொடர்பு அல்ல. ஒருவேளை பல மக்கள் எனக்கு தெரியும் என்று ஒருவேளை எங்களை மிரட்டலாம், எங்களை பலவிதமான வேவு பார்க்கலாம், எங்களை குறை கூறலாம். இன்றைக்கு நீ சொல்லிவிட்டு ராஜா, உன் தொடர்பு சாதாரண தொடர்பு அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவனோடு தொடர்பு கொண்டு இருக்கிறாய்னு சொன்னீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவருடைய வாழ்க்கையிலே கேட்கின்ற மிரட்டுதலின் சத்தங்கள், ஒழித்து விடுவேன் என்ற சத்தங்கள், அது இல்லாமல் போவதாக. சர்வ வல்லமையுள்ள தேவன் வானத்திலிருந்து கேட்டு அற்புதங்களை செய்வீராக. அதோடு மாத்திரமல்ல, உடைந்து போன எங்கள் வாழ்க்கையே இருக்கலாம், உலகத்தை உருவாக்கின வார்த்தை எங்களுக்குள்ளே இருக்கிறதப்பா. அந்த வார்த்தையினாலே எங்கள் வாழ்க்கையை உருவாக்க முடியும், ஒரு மறுமலர்ச்சியை கொடுக்க முடியும். அதற்காக ஸ்தோத்திரம், அதற்காக ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து இன்றைக்கு உம்முடைய சத்தத்தை கேட்டோம். யாரெல்லாம் வாழ்க்கையிலே தேவைகளோடு இருக்கிறார்களோ, பிரச்சனைகளோடு இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, அதிசயங்களை செய்வதாக. இப்படி செய்கிறபடினால் உமக்கு நன்றி, உமக்கு எல்லா கனத்தையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.